மாண்புமிகு பேரவைத் தலைவர் பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். அரிய செயல்களை அவற்றுக்கு உரிய முறையான வழியில் செய்து முடிக்கும் திறமை உடையவர்கள் பெருமைக்கு உரியவர்கள் ஆவார்கள். இரங்கல் குறிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர் திருமதி கே பவானி கருணாகரன் அவர்கள் 19/1/2026 அன்று மறைவுற்ற செய்தியினை இப்பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திருமதி கே பவானி கருணாகரன் அவர்கள் 2001-2006 ஆண்டுகளில் அரக்கோணம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். இம்முன்னாள் உறுப்பினரது மறைவால் அவரை பிரிந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த இப்பெருந்தைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இரங்கல் தீர்மானம். ஜம்மு காஷ்மீரில் இராணுவ வீரர்கள் பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளாகி இராணுவ வீரர்கள் இறந்துள்ளது குறித்து ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தின் காணி டாப் பகுதியில் இராணுவ வீரர்கள் பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளாகி இராணுவ வீரர்கள் மறைவுற்றது குறித்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றுண்ணா துயரமும் கொள்கிறது. நம்முடைய நாட்டின் துணிச்சலான இராணுவ வீரர்களை நாம் இழந்துள்ளோம். அவர்கள் ஆற்றிய சேவை என்றென்றும் நினைவு கூற வேண்டியது. இவ்விபத்தில் காயமடைந்துள்ள இராணுவ வீரர்கள் விரைவில் குணமடைய இப்பேரவை விளைகிறது. இத்துயர சம்பவத்தில் தங்கள் இன்னுயிரை இழந்து வீர தியாகிகளின் குடும்பத்தினருக்கும் இந்திய இராணுவத்தினருக்கும் இந்நாட்டு மக்களுக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த வீர திருமகன்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் இ கருணாநிதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்லாவரம் தொகுதி பம்மல் அனகாபுத்தூர் குன்றத்தூர் சாலை அகலப்படுத்துகின்ற பணிக்காக கடந்த ஆண்டு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆக அந்த துறையின் அமைச்சர் அதிகாரியோடு பார்வையிட்ட பிறகு அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த தடவையாவது தாங்கள் மனது வைத்து இந்த அரசு அந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க 4 வழி சாலைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுமா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இப்போ அவர் சொல்லுகிற இந்த 4 வழி சாலை பல்லாவரத்திலிருந்து குன்றத்தூர் போகிற சாலை, அந்த சாலை அது நேரடியாக ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அன்பரசு அவர்கள் இது சம்பந்தமாக எனக்கு பல முறை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சென்ற 6 மாதத்திற்கு முன்னால் கருணா அவர்களும் அதே போன்று அன்பரசு அவர்களும் அந்த சாலையை நாங்கள் நேரடியாக ஆய்வு செய்தோம். அதே முதல் கட்டமாக இப்பொழுது பணிகள் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்திலே முதல் கட்டமாக பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. எஞ்சிருக்கிற 1.5 கிலோமீட்டர் கூட இந்த நிதியாண்டிலேயே செய்வதற்கு வேண்டிய பணங்கள் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறோம். அதை முழுமையாக அதை முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்த நிதியாண்டில் தான் பணம் முதலமைச்சரிடத்தில் பெற்று அதை முடிக்க முடியும். அதனால் 2 கட்டத்தை இந்த நிதியாண்டிலே முடிச்சிடறோம். 3வது கட்டம் அடுத்த நிதியாண்டிலே கட்டாயம் செய்து தரப்படும். மாண்புமிகு உறுப்பினர் பி.ஜி. ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவள்ளூர்லேருந்து நிறைய பேர் வேலைக்கு சென்னைக்கு வர்றதுனால திருவள்ளூர் டு சென்னை அதிகமான பஸ் விடணும். மப்பேடுலேருந்து சுங்குவாசத்திரம் பஸ் சுங்குவாசத்திரம் நீட்டிக்கணும். அதே போல் கனகமாசத்திரம் வர வரக்கூடிய பேருந்து தருத்தணி வரலாம் நீட்டிக்கிட்டோன்னா நிறைய பேருக்கு அது பேருந்து வசதியாக பயன்படுத்துவாங்க. அதனால் அமைச்சர்கள் ஒரு கோரிக்கையாக வைக்க ஒரு கடிதம் கொடுக்குறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நிச்சயமாக இதை நிறைவேற்றி தருவேன் நம்பிக்கை இருக்கிறது. நன்றி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் வி.ஜி. ராஜேந்திரன் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த கோரிக்கை வைத்திருக்கார். அதை கையில் கொடுத்துட்டா உடனடியாக அலுவலர் இடத்துல கொடுத்து விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் எபனேசர்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வார்டு எண் 42இல் கைலாசம் தெருவில் அமைந்துள்ள தண்டையார் நகர் அரசு புறநகர் மருத்துவமனையில் அந்த வளாகத்திற்குள் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தைகள் மையத்திற்கான கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. அது எப்போது மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சரிடம் அறிய விரும்புகிறேன். அமைச்சர் அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தண்டையார்பேட்டையில் கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டிடமும், அதேபோல் கீழ்ப்பாக்கம் அரசு மனநல நல மருத்துவமனையில் கட்டப்பட்டிருக்கிற கட்டிடமும், ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு நரம்பியல் கட்டிடம் போன்ற பல்வேறு கட்டிடங்கள் மிக விரைவில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்படவிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசினர் சட்ட முன்வடிவு அறிமுகம் செய்தல் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு நீக்கிறவு செய்தல் சட்ட முன்வடிவு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மேற்படி சட்ட முன்னோடியை அறிமுகம் செய்கிறேன். 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு நீக்கிறவு செய்தல் 2ஆம் சட்ட முன்வடிவு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணைய சட்ட முன்வடிவு மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசின் கீழ் வரும் பணிகளில் முன்னுரிமையின் அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் திருத்தம் மற்றும் செல்லும் தன்மை சட்ட முன்வடிவு மாண்புமிகு மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். 2022-23 ஆண்டுக்குரிய மிகை செலவுக்கான மானிய கோரிக்கைகள் அளித்தல் மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் கால்நிலை மாற்றுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2022-23ஆம் ஆண்டில் ஒரு குறிப்பிட்ட மானிய கோரிக்கையின் கீழ் அந்த ஆண்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிதி ஒதுக்கத்திற்கும் மிகையாக மேற்கொள்ளப்பட்ட செலவுகளுக்கான மானிய கோரிக்கையினை இம்மாமன்றத்தின் முன் வைக்க விழைகிறேன். அரசினர் சட்ட முன்னோடியை அறிமுகம் செய்தல் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்க சட்ட முன்னோடிவு மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் அண்ட் கால்நிலை மாற்றுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். அரசினர் தனி தீர்மானம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் உள்ள கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரத்தை, மாநிலங்களின் நிதி கட்டமைப்பை, உள்ளாட்சி அமைப்புகளின் சுய சார்புத்தன்மையை, கிராமப்புற மகளிருக்கான வேலைவாய்ப்பை குலைக்கும் வண்ணம் ஒன்றிய அரசு தலைமையில் நிறைவேற்றியுள்ள மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வந்துள்ள புதிய திட்டம் குறித்து இந்த பேரவையில் தங்கள் அனுமதியோடு சில முக்கிய விவரங்களை தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தும் திட்டமாக இருந்தாலும், நலிவுற்ற மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் திட்டமாக இருந்தாலும், அனைத்து திட்டங்களும் இது மாநில அரசினுடைய திட்டம், ஒன்றிய அரசின் திட்டம் என்ற பாகுபாடு இல்லாமல் திறம்பட செயல்படுத்தி வருகிறது. ஒன்றிய அரசின் பல முன்னோடி திட்டங்களில் இந்திய அளவில் தமிழ்நாடு அரசின் செயல்பாடுகள் முதன்மையாக இருப்பதோடு பல்வேறு ஒன்றிய அமைச்சர்களின் பாராட்டுதல்களையும் தொடர்ந்து பெற்று வருகிறது. எந்த ஒரு ஒன்றிய அரசின் திட்டமானாலும் பணி முன்னேற்றத்திற்கு ஏற்ப நிதி விடுவிப்பதை செய்யாமல் உடனடியாக நிதி விடுவிப்பதை வேண்டுமென்றே தவிர்த்து காலதாமதத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒன்றிய அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திலும் கடந்த ஆண்டுகளை ஒப்பிடுகையில் 2025-26ஆம் ஆண்டில் தொழிலாளர் மதிப்பீடு மற்றும் நிதி ஒதுக்கீடு மிகவும் குறைவாகவே வழங்கப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டுக்கு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் 1026 கோடி ரூபாய் ஊதியத்திற்கான தொகையையும் 1087 கோடி ரூபாய் பொருட்கூறுக்கான தொகையும் இன்று வரை விடுவிக்கப்படாமலேயே உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் இதே நிலைதான். வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கும் உயர்நீர் திட்டத்திலும் இதுவரை 3112 கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்படாமல் பல மாதங்களாக நிலுவையில் உள்ளது.
பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தில் 516 கோடி ரூபாய் இன்னும் நிதி விடுவிக்கப்படாமல் உள்ளது. இப்படி இவர்கள் தாமதிப்பதால் பாதிக்கப்படுவது யார்? தமிழ்நாட்டின் கிராமப்பகுதியில் வாழக்கூடிய எளிய மக்கள் மற்றும் விவசாயிகள்தான். தற்போது ஒன்றிய அரசு கிராமப்புற ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை அடியோடு வேதவிக்கக்கூடிய வகையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தினை மாற்றி அதற்கு பதிலாக வளர்ச்சியடைந்த இந்தியா ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் என்று தமிழ் பொருள்படும் BBGR ராம்ஜி என்ற புதிய திட்டத்தினை அறிமுகப்படுத்தி உள்ளது. ஏற்கனவே இருந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்பட்டு ஊரகப் பகுதிகளில் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 100 நாட்கள் வேலையை உறுதி செய்தும் சராசரியாக ஒவ்வொரு ஆண்டும் 65 லட்சம் குடும்பங்களைச் சேர்ந்த 74 லட்சம் தொழிலாளர்கள் தங்கள் உடல் உழைப்பை தந்து பயன்பெற்று வந்தனர். இதில் 85 விழுக்காட்டுக்கும் அதிகமானோர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்படும் BBG ராம்ஜி திட்டத்தை அறிமுக நிலையிலேயே நமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றாக குரல் எழுப்பியிருக்கிறது. எனினும் மக்கள் குரலை மதிக்காத ஒன்றிய அரசு அந்த திருத்த சட்டத்தை நிறைவேற்றிவிட்டது. இந்த புதிய திட்டமானது மக்களின் தேவையின் அடிப்படையில் அமைக்கப்படவில்லை. இது குறித்து நான் ஏற்கனவே மாண்புமிகு பிரதம அமைச்சர் அவர்களுக்கு கடந்த 18/12/2025 அன்று கடிதம் எழுதியிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த புதிய வளர்ச்சியடைந்த இந்தியா ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்புக்கான உரிமை என்ற அடிப்படையில் இல்லாமல் ஒன்றிய அரசால் நிர்ணயிக்கப்பட உள்ள உத்தேச ஒதுக்கீட்டின்படி வேலை வழங்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தங்கள் அனுமதியோடு இப்பேரவையில் பின்வரும் தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு கேட்டு நான் முன்மொழிகிறேன். தீர்மானம்: மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் 2005 படி கிராமப்புற மக்களின் வேலைக்கான உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் மக்களின் வேலைக்கான தேவைக்கேற்பவும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மாநில செயல்திறன் அடிப்படையிலும் தொடர்ந்து நிதி ஒதுக்கீடு செய்வது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பெரும்பான்மையாக பலனடைந்து வந்த பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் தொடர்ந்து பாதுகாக்கப்பட சமூக பாதுகாப்பினை உறுதி செய்திட முந்தைய ஆண்டுகளின் ஒதுக்கீட்டிற்கு குறையாமல் ஒதுக்கீடு செய்யப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் உத்தேச மதிப்பீட்டின் அடிப்படையில் தன்னிச்சையாக ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யும் என உள்ள தற்போதைய புதிய நடைமுறையை கைவிட்டு ஏற்கனவே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பின்பற்றப்பட்ட வேலைக்கான தேவைக்கேற்ப நிதி ஒதுக்கீடு செய்யும் நடைமுறையை தொடர வேண்டும் என்றும், மேலும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு மதிப்பளித்து மாநிலங்களுக்கான ஒதுக்கீட்டினை வேலைக்கான தேவைக்கேற்ப பகிர்ந்தளிக்கும் வழிமுறையை மாநில அரசை வகுத்துக்கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும் என்றும், இப்புதிய திட்டத்தில் மாநில அரசின் நிதி பங்களிப்பு 40% உயர்த்தப்படுகையில் மாநில அரசின் நிதிச்சுமையை கணிசமாக அதிகரிப்பதாக உள்ளது. எனவே புதிய திட்டத்திற்கான நிதி பங்களிப்பு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கான நிதி பங்களிப்பினை போலவே திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்றும், தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் பெயரை நீக்கி பல்வேறு உள்நோக்கங்களை கொண்டு இத்திட்டத்திற்கு வளர்ச்சியடைந்த இந்தியா ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் ஊரகம் BBG ராம்ஜி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது. மகாத்மா காந்தி அவர்கள் இந்த தேசத்திற்கு வகுத்து தந்த கொள்கைகளையும் வழிகாட்டிய பாதையையும் எப்போதும் நினைவுகூரும் வகையில் இத்திட்டம் மகாத்மா காந்தி பெயரிலேயே தொடர வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை இப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய நாட்டின் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட
மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் 2005 விதிமுறைகளின்படியே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற வகையில் மேற்படி தீர்மானத்தை இந்த சட்டப்பேரவையில் நிறைவேற்றி தர வேண்டும் என்று அனைத்து உறுப்பினர்களையும் தங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன். நன்றி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம்.